எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம், ஒரு கிரிக்கெட் குவிஸ் தான் அட்டன் பண்ண போனோம். இதை ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேன் யூ நேம் ஆல் த 22 players who played in 2019 semi-finals between India and New Zealand? 2019 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல்ஸில் இந்தியா நியூசிலாந்து விளையாண்டுருக்காங்க. அதில் விளையாண்ட 22 பேரோட பேரும் போட சொல்லியிருக்காங்க. 3 நிமிஷம் தான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அது கொஞ்சம் ஒரு 2 பேர் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்தியா டீம்ல விளையாண்ட எல்லாருமே அப்படியே மண்டக்குள்ளேயே நிற்கிறாங்க. தோத்துட்டோம். அது தோனி ரன்னோட்ட வேற கப்பில் பையன் சும்மா இருந்தான். மேட்ச்ல ஒண்ணும் பண்ணாம வந்து ஒரு ரன்னோட் எடுத்து விட்டு போயிட்டான். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? 3 minutesல மினிமம் ஒரு 18 கண்டுபிடிச்சாலே எனக்கு ஓகே தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல், கூட ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா கடுத்து கேப்டன் விராட் கோலி. கோலிக்கு அடுத்து வந்து ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்து ஹார்திக் பாண்டியா வாட வச்சாங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் வந்து தோனிக்கு மாதிரி தினேஷ் கார்த்திக் அப்புறம் தோனிக்கு அடுத்து ஜடேஜா, குமார்னு போட்டான். புவனேஸ்வர் ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டிருக்க மாட்டேன். அதுக்கடுத்து மேட்ச்ல பும்ரா, அப்புறம் வந்து குல்தீப் இல்ல சஹல். இந்தியா டீம் சீக்கிரம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம எளிமையான கப்பில், அது ஓப்பனிங் ஏத்தம், அப்புறம் வில்லியம்சன், அப்புறம் ஹென்ரி நிக்கோல்ஸ், ஹென்ரி நிக்கோல்ஸ், ஜிம்மி இல்லை நீசம் போட்டா வரும்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் நீசம். இனி ஒரு 5 பேர். ஸ்பின்னர் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. சவுதி பல இல்லையா? போல்ட்டு சவுதி விளையாடலையா? அப்போ யார் விளையாண்டுருப்பா? சொன்னோம். இனி 2 பேர். 1.5 நிமிஷம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யார் விளையாண்டுருப்பா? கீப்பருக்கு லேத்தம் இருக்கான். ராஸ் டெய்லர். இனி ஒரு ஆள் எனக்கு ஐயோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேட்டிங்கும் வந்துருச்சு, பவுலிங்லயே ஆள் இருக்கு. நடுவில் அந்த ஆல்ரவுண்டர்ல யார் இருக்கு? நீசமும் சாண்ட்னரும் இருக்காங்க. இன்னொருத்தர் யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு தெரியும் WTC சைக்கிள் இந்தியா நியூசிலாண்ட்லயும் விளையாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். பேரு மன்ரோவா இல்ல, ஆல்ரெடி பேட்டிங் நிறைய இருக்காங்க. டி கிராண்ட் ஹோமியா பில்டிங் தப்பா ஹோமின்னு எழுதியிருக்குன்னா என்னடா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பேர் போட்டா வந்துச்சு. இவருக்கு ஒன்று ஃபுல் நேம் போட வேண்டியதா இருக்கு. சரி, பரவாயில்ல. இந்த குவிஸ் வந்து ஒரு 22 பிளேயரோட நின்றனால பரவாயில்ல, ஈஸியாக முடிச்சிட்டோம். இனி ஒரு 14 செகண்ட் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லணும்னா சொல்லுங்க. அடுத்த தடவை ஏதாச்சும் குவிஸ் அட்டன் பண்ணும்போது வீடியோவும் வச்சு ட்ரை பண்றேன். சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம்.